வித்யா, திருமணமான ஒரு 20 நாள்லயே தன்னோட மனைவி ஒரு திருநங்கை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கணவன் எவ்வளோ பாடுபடுவான். உடஞ்சி போயிடுவார் அருண். அப்படித்தான் ஒரு சம்பவம் மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கு. என்னன்னா, மத்திய பிரதேசம் ஷாஜாப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் 32 வயது வாலிபர். இவர் வந்து இந்த பகுதியில் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்போ தான் ராஜ்பூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கான், வாங்க போய் பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண் பார்க்கும் படலங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படி பொண்ணு பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குங்க, அடுத்த வருஷம் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து முடியாது, இந்த மாதமே கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்தியிருக்காங்க. ஜாதகத்துல சொல்லியிருப்பாங்க அருண், பொண்ணுக்கு வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால மேபி இருக்கலாம். சரி, இருக்கலாம் இல்லையா? அதனால என்ன பண்ணியிருக்காங்க, சரி பொண்ணு வீட்டில் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த ஊர்லேயே கொஞ்சம் கிராண்டாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்காருன்னா, மணமகள் கிட்ட ஒரு மனைவி ஆயிட்டாங்க இல்லையா, முதலிரவு நடக்கும்போது சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இல்லைங்க, எனக்கு வந்து மாதவிடாய் வந்துருச்சு, அதனால நான் தனியா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மணமகள் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, உடம்பு முடியாதவங்க நம்மளை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரும் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, எனக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் இப்படியே ஓட்டி இருக்காங்க. அப்போ முதலிரவே நடக்கல. ஆமா, ஒரு வாரமா முதலிரவே நடக்கல. மணமகன் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாரு. இந்த நிலையில தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு எங்க அம்மா வீட்டு ஞாபகமாவே இருக்கு, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. யாரு? அந்த பொண்ணு. ஆமா, பொண்ணு கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் திரும்ப வராங்க. சரி, வந்ததுக்கு அப்புறமாச்சும் சரி ஓகே நம்ம மனைவி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா பேச போயிருக்காரு இவரு. ஆனா அவங்க முகம் கொடுத்த கூட பேசலையாம், மூஞ்ச திருப்பிட்டு போயிருக்காங்க. சண்டை அப்ப நடக்கல வித்யா, அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கு. என்னன்னா, மனைவி கோச்சிக்கிட்டு போறாங்கல்ல, அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடியே போயிருக்காரு. போன இடத்துல அங்க ஒரு பயங்கரமான விஷயத்தை பார்த்திருக்காரு. என்ன பார்த்தாரு? அதாவது அவரோட மனைவி இந்த ஆண்கள் வந்து ஷேவ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிரீம் எல்லாம் தடவி ஷேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் முகத்துல. ஐயோ, என்ன சொல்ற நீ? ஆமா, அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. தாடி மீசை எல்லாத்தையும் வலிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதை பார்த்ததும் என்ன, அவ ஒரு பொண்ணு தானே, அவ ஏன் இந்த மாதிரி ஷேவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. சரி, சில பெண்களுக்கும் முடியெல்லாம் வளரும் இல்லையா முகத்துல, அதை கூட அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு வந்து அதுக்கு பதிலே சொல்லலையாம். என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கும் போது தான் அவருக்கு சந்தேகம் வந்திருக்கு, நம்ம மனைவி ஒரு திருநங்கையா இருப்பா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்க கிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு வாயவே திறக்கலையாம். அப்பதான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆஹா இவங்க வந்து நம்மளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, திருநங்கை, அதனால தான் நமக்கு வந்து கல்யாணத்தை உடனே பண்ணணும்னு அர்ஜென்ட்டா அவசரப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. முதலிரவு கூட நடக்காம எஸ்கேப் ஆகிறதுக்கு காரணமும் அவங்க முதலிரவில் ஈடுபடும் போது அவங்க திருநங்கைன்றது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் முதலிரவை தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கணிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க அருண்? அதான் அதுக்கப்புறம் மணப்பெண் வீட்டில் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக 2 வீட்டாருக்கும் சண்டை நடந்திருக்கு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி என் மனைவி வந்து ஏமாத்திட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொண்ணை வந்து அவங்க திருநங்கை தானா இல்லை பெண் தானா அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக, அதை ஆய்வு பண்ணுறதுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்களாம். அங்கே டெஸ்ட் எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க திருநங்கையாக இருந்தாங்க அப்படின்னா திருமணம், அதாவது நம்ப வச்சு மோசடி செய்த வழக்கில் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் தரப்பில் சொல்லப்படுது. எப்படியெல்லாம் ஏமாத்திருக்காங்க அருண், அவர் ரொம்ப பாவம் இல்ல? ஆமாம், 5 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாரு. கடைசியில் அவரோட மனைவி ஒரு திருநங்கை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஷாக் ஆகி அதிர்ச்சியில் உட்காந்துட்டாரு.